ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி எஸ்பியோட நேற்றோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தமிழ் நியூ இயர் அன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் வந்து சங்கர் சார் சொல்லியிருந்தார் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் நியூ இயர் விஷஸோட ஒரு போஸ்ட் போட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது தமிழ் நியூ இயர் அன்றைக்கி வந்து அவங்களோட இன்னொரு அஃபிஷியலான வெப்சைட் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் உனக்கு அதில் தான் நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ வரக்கூடிய நியூ டாஸ்க்ஸ் அண்ட் அந்த இன்ஃப்ளூயன்சர் ஒர்க் எல்லாமே அதில் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் 3 ஆடியோஸ் தனித்தனியாக போட்டிருந்தாங்க. ஸோ நீங்களும் போய் வாட்ச் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். நான் சிம்பிளாக ஜஸ்ட் சொல்லிடுறேன். பே அவுட் வந்து போய்கிட்டு இருக்குன்னு சொன்னார். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு பை மோட் கூப்பனுக்கு வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து கூப்பன் பர்ச்சேஸ் வந்து அமௌண்ட்டு வந்து தரப்போகிறாங்களோ அது வந்து ஒரே பேமெண்ட்டாக தர மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதுவுமே வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் அஃபிஷியல் வெப்சைட் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாத பைமோட் கூப்பன் கோடு, அந்த கூப்பன் கோடு நம்ம யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறது, அதாவது நம்ம ஒரு 5000 பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா கூப்பன் கோடு வந்து யார் யாரெல்லாம் வந்து வாங்கியிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து சம் கோடு டிஸ்கவுண்ட் வரும். இப்போ 5000க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 500 ஆஃபர் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து நேற்றுலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைமோட்டில் வந்து யார் யாரெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்களோ ஆல்ரெடி கூப்பன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஆஃபரில் இருக்கும். மற்றபடி எஸ்பிஓ மெம்பர்ஸ் இல்லை யார் வேணாலும் அதில் வந்து ப்ராடக்ட்ஸ் போய் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து ஒருக்கா போய் பாருங்கள், அந்த ஆப்பும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்புறம் அந்த இன்ஃப்ளூயன்சர் பிஸ்னஸ் ஸோ புதுசாக வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு மெயினாக வந்து சிம்பிளாக ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான். ஸோ 4 மந்த்துக்குள்ளே உங்களால் 10 பேரை வந்து ரெஃபரலில் சேர்க்க முடியும்னால் கண்டிப்பாக நீங்கள் இதை எடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ வெப்சைட், இப்போ நியூ வெப்சைட்டாக இல்லை ஓல்டான்னு நான் கரெக்டாக இப்போ மறந்துச்சு. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வியூஸ் வந்து அவங்களே ஜென்ரேட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நீங்கள் மந்த்லி வந்து இப்போ 4 மாதம்னா வந்து மந்த்லி 2 ரெஃபரல்ஸ் ஆட்ட பண்ணிங்கன்னா வியூஸ் வந்து அவங்களே வீடியோஸை உங்களோட ஓன் வீடியோஸ்க்கு வியூஸ் அவங்களே ஜென்ரேட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்கள் ஒர்க் என்னென்னா 10 ரெஃபரல் மட்டும் ஸ்டார்டிங்கில் தரணும். அதை பற்றின நிறைய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அவரே வந்து சொல்லியிருப்பார். ஸோ ஃபைனலாக இந்த 4 இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ எஸ்பிஓட நியூ வெப்சைட் அது அஃபிஷியலாக இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு பைமோட் கூப்பன் கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணி ப்ராடக்ட்ஸ் டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் இன்ஃப்ளூயன்சர் பற்றின டீட்டெயில்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா பே அவுட் டீட்டெயில்ஸ். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஆடியோ தான், அதில் போய் ஃபுல்லாக கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.